திரு ரஹ்மான், நீங்க சொன்ன மாதிரி இந்த செய்தியாளர் சந்திப்பின் வாயிலாக உலக நாடுகளுக்கு இது ஒரு பிற நாட்டின் மீது நடத்தப்பட்டதோ இல்லை அங்க இருக்கக்கூடிய மக்களையோ நாங்க தாக்கல, பயங்கரவாதத்திற்கு எதிரான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி இந்தியா ஒரு டோனை உலகத்திற்கு சொல்லி இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஒரு கருத்தோ இல்லை இந்த ஒரு விஷயம் இந்திய ராணுவம் சொன்னது இனி வரக்கூடிய நாட்கள்ல அடுத்தடுத்த நகர்வுகளை தீர்மானிக்கும் விஷயமாக நம்ம எடுத்துக்கொள்ளலாமா? கண்டிப்பாக. இப்போ நான் ஏற்கனவே குறிப்பிட்டதுபடி இந்த 9 நிலைகள் என்பது அங்கு பாகிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படக்கூடிய இந்த பயங்கரவாத அமைப்புகளினுடைய உள்கட்டமைப்பை உள்ளடக்கிய நிலைகளாகும். இந்த நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி அங்கு பெருத்த சேதத்தை ஏற்படுத்தி இருப்பதன் மூலமாக அவர்கள் இன்னொரு தாக்குதலுக்கு திட்டமிடுவதற்கான அந்த வாய்ப்பை முறியடித்திருக்கிறார்கள், அவர்களது முதுகெலும்பை முறித்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இன்னொரு முறை அந்த எல்லை கடந்த பயங்கரவாதம் என்பதற்கு அவர்கள் திட்டமிடுவார்களா என்கிற அச்சத்தை, அவர்கள் அப்படி திட்டமிட முடியாத வகையில் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் தான் அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அது முதல் செய்தி, அது முதல் வெற்றியாகவும் நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் தொடர்ச்சியாக இந்த எல்லை கடந்த பயங்கரவாதம் என்பது 1947க்கு பிறகு தொடர்ச்சியாக இந்த பாகிஸ்தான் மண்ணில் இருந்து செயல்படுத்தப்படுகிறது. பாகிஸ்தான் இந்தியாவை நேரடியாக எதிர்கொள்ள முடியாத சூழலில் இது போன்ற பயங்கரவாத அமைப்புகளை உருவாக்கி அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு தகவல் தேவைப்படுகின்ற சப்ளைகள், ஆயுதங்கள், பயிற்சிகள் அனைத்தையும் கொடுத்துதான் தொடர்ச்சியாக அவர்கள் இதை அரங்கேற்றி வருகிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலுமே அவர்கள் இதை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக இதற்காக நாம் பெரிய விலைகளை கொடுக்க வேண்டி இருந்திருக்கிறது. கடந்த காலங்களில் ஏராளமான அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள், எத்தனையோ ராணுவ வீரர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த எல்லையோர கிராமங்களில் அமைதி என்பது முற்றாக சீர்குலைந்து அங்கு உட்கட்டமைப்புகளை மேம்படுத்த முடியாத ஒரு சூழலும் இருந்தது. இதற்கு நிகராக காஷ்மீர் மாநிலம் என்பது ஒரு சுற்றுலா வளம் கொளிக்கக்கூடிய அந்த மாநிலமும் கூட மிகுந்த பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு சூழலில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் அங்கு காஷ்மீரில் நிலைமையை மேம்படுத்தி சுற்றுலா வளம் ஒழிக்கக்கூடிய ஒரு மாநிலமாக அதை மீண்டும் முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அங்கு சுற்றுலா வளம் பெருகுகிறது, சுற்றுலா பயணிகள் வருகிறார்கள், அங்கு அமைதி நிலை திரும்புகிறது என்பது பயங்கரவாதிகளால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழலில் அந்த சுற்றுலா தொழிலை சீர்குலைக்கும் நோக்கத்துடன் இந்த பயங்கரவாதிகள் இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்பதும் அந்த செய்தியாளர் சந்திப்பில் நமக்கு எடுத்துச் சொல்லப்பட்டது. காஷ்மீர் மக்களை அந்த பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து பயங்கரவாதிகளுக்கு எதிராக கடையடைப்பு போராட்டம், பேரணிகள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியதை பார்த்தோம். தாங்கள் அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக இருக்கிறோம் என்பதை அவர்கள் வெளிப்படையாகவே தெரிவித்தார்கள். காரணம், அவர்களது வாழ்வாதாரம் என்பது முற்றிலும் முடங்கி போய்விட்டது என்பதை நாம் பார்க்கிறோம். பல சுற்றுலா தலங்கள் மூடப்பட்டன. அங்கு காஷ்மீருக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு அச்சம் தெரிவித்தார்கள் என்கிற சூழ்நிலை அவர்களது வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டது. அப்படி காஷ்மீர் மக்களும் அதற்கு அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு முழுமையாக எதிர்த்து நின்றார்கள். அதே போல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களும் சொல்லன்னா துயரில் இருந்தார்கள். தங்களது குடும்பத்தினரை இழந்து நின்ற அவர்கள் நிற்கதியாக நின்ற அவர்கள் தங்களுக்கு நீதி வேண்டும் என்கிற அவர்கள் அந்த ஒரு ஏக்கம் இருந்தது. இவை எல்லாவற்றிற்கும் விடையளிக்கும் விதமாக அதே போல அந்த பயங்கரவாதிகள் மீண்டும் இது ஒரு தாக்குதலுக்கு திட்டமிடாத வகையில் அவர்களை அச்சுறுத்தும் வகையிலும் கூட இந்த தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு அந்த பயங்கரவாதிகளுக்கும் அந்த பயங்கரவாதிகளுடைய கட்டமைப்புகளுக்கு மட்டும் சேதத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த தாக்குதல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல் வான்வழி தாக்குதலாக நடத்தப்பட்டிருக்கிறது. இந்திய விமானப்படை இந்த தாக்குதலை முன்னின்று நடத்தியிருக்கிறது. அந்த ஏவுகணைகள் மூலம் அந்த நிலைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த தாக்குதல் என்பது இது உலகளவில் இது போன்ற நிலைகள் ஏற்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் ஒரு நாட்டின் மீது எல்லை கடந்த பயங்கரவாதம் என்பது கட்டவிழ்த்து விடப்படும் பொழுது அந்த நாட்டினுடைய குடிமக்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல், பாதிப்பு ஏற்படும் பொழுது அந்த அது போன்ற நிலை மீண்டும் ஏற்பட்டு விடாத வகையில் ஒரு தேசம், ஒரு இறையாண்மை கொண்ட நாடு தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான அந்த முழு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் இந்த தாக்குதல் இந்திய மண்ணில் இருந்தே ஏவப்பட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது ஒன்று. மூன்றாவதாக மிக முக்கியமாக பாகிஸ்தானுக்கும் அதில் ஒரு செய்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இங்கு பாகிஸ்தானுக்குள் படையெடுத்து சென்றுதான் அவர்களுக்கு சேதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற நிலை இல்லை. ஏனெனில் நம்மிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள், தளவாடங்கள், இராணுவ கட்டமைப்புகள், எதிரிகளினுடைய நிலைகளை கண்காணிப்பதற்கு இருக்கக்கூடிய வசதிகள் எல்லாவற்றிலுமே நாம் உயர்ந்த நிலையில் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியாவில் இருந்தே கூட அந்த பாகிஸ்தானினுடைய எந்த பகுதியின் மீதும் கூட தாக்குதல் நடத்த முடியும். இந்த பயங்கரவாதிகளுக்கான அந்த உதவி, அவர்களுக்கான விநியோகங்கள், அவர்களுக்கு பயிற்சி கொடுப்பது, அவர்களுக்கு உளவு தகவல்களை
பரிமாறுவது, அதே போல அந்த பயங்கரவாத அமைப்புகளினுடைய தலைவர்களை பாதுகாப்பது. ஏனெனில் அந்த மசூத் அசார் 1999 அந்த கந்தஹார் விமான கடத்தலுக்கு பிறகு விடுவிக்கப்பட்டதன் பிறகுதான் அந்த ஜெய்ஷ் இ முகமது என்கிற அந்த பயங்கரவாத அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு தொடர்ச்சியாக அவர்கள் பல்வேறு தாக்குதல்களை நிகழ்த்தி பல்வேறு மனித உயிர்களுக்கு இழப்புகளை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமாக 4 தாக்குதல்கள் 2000 நிகழ்த்தப்பட்ட ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், 2001 இந்திய நாடாளுமன்றத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், 2016 பத்தான்கோட் விமானப்படை தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல், 2019 புல்வாமாவில் துணை ராணுவ படையினரை குறிவைத்து நடத்தப்பட்ட தற்கொலை தாக்குதல். இந்த 4 தாக்குதல்கள் மிக பெரிய அளவில் நிகழ்த்தப்பட்ட தாக்குதல்களாகும். இதற்கு துணை ராணுவ படையினர் 40 பேரை இழந்திருக்கிறோம். உரி தாக்குதலில் 19 பேரை இழந்திருக்கிறோம். அதே போல இந்த நாடாளுமன்றத்தில் தங்களது இன்னுயிரை காத்து அங்கிருந்து பாதுகாப்பு படை வீரர்கள் அந்த நாடாளுமன்றத்தை பாதுகாத்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இதே போல அந்த ஹபீஸ் சயீத் என்கிற அந்த பயங்கரவாதி லஷ்கர் இ தொய்பா என்கிற அந்த அமைப்பின் மூலமாக மும்பை தாக்குதலை நிகழ்த்தினான். மும்பைக்குள் அந்த பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவி வந்த அந்த பயங்கரவாதிகள் நிகழ்த்திய தாக்குதல் நம்ம அனைவருக்கும் தெரிந்ததுதான். இப்படி தொடர்ச்சியாக இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தான் மண்ணில் இருந்து பயங்கரவாதிகள் சதி செயல்களை திட்டம் தீட்டி அரங்கேற்றுகிறார்கள். இதற்கு பாகிஸ்தான் அரசு துணை போகிறது, பாகிஸ்தான் ராணுவம் உளவு அமைப்புகளும் துணை போகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்தியா பதிலடி நடவடிக்கைகளை எடுக்கும். அப்படி பதிலடி நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது எந்த எல்லைக்கும் செல்லக்கூடும், அத்தகைய வலிமை தங்களிடம் இருக்கிறது என்பதை உணர்த்தும் வகையிலும் இந்த புதன்கிழமை அதிகாலை நள்ளிரவுக்கு பிறகு 1 மணிக்கு பிறகு நிகழ்த்தப்பட்டிருக்கிற இந்த 9 பயங்கரவாத நிலைகளை குறிவைத்து நிகழ்த்தப்பட்டிருக்கிற தாக்குதல் சொல்கிறது. ஏற்கனவே துல்லிய தாக்குதல் என்பது நடத்தப்பட்ட போது அது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீருக்குள் தான் நடத்தப்பட்டது. ஆனால் இந்த முறை அப்படி அல்ல. பாகிஸ்தானின் எல்லைக்குள்ள பஞ்சாப் மாகாணத்தில் அமைந்திருக்கக்கூடிய 4 முக்கியமான நகரங்கள், அதுவும் அவர்களுக்கு வியூக முக்கியத்துவம் வாய்ந்த 4 நகரங்களை குறிவைத்து அந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த பயங்கரவாதிகளுடைய தலைமையகம் பகவல்பூரிலும் சரி, அல்லது முர்திகி என்கிற இடத்திலும் சரி, பர்னாலா என்கிற இடத்திலும் சரி அவர்கள் அமைத்திருப்பதற்கு காரணம் அது வியூக முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அதை இந்தியா போன்ற நாடுகளினுடைய தாக்குதலில் இருந்து தப்பிவிடலாம் என்கிற எண்ணத்தில் தான் அப்படி ஒரு நிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அங்கும் இந்தியாவால் தாக்குதல் நடத்த முடியும். பாகிஸ்தான் எல்லைக்குள் கிட்டத்தட்ட 100 கிலோமீட்டருக்கு அப்பால் சென்று இந்த தாக்குதல் என்பது நிகழ்த்தப்பட்டிருக்கு. அது இந்திய எல்லைக்குள் இருந்து இந்திய மண்ணில் இருந்து நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்பது அது பயங்கரவாதிகளுக்கான அச்சுறுத்தல் மட்டுமல்ல, பயங்கரவாதத்தை ஆதரித்து நிற்கக்கூடிய பாகிஸ்தான் அரசுக்கான அச்சுறுத்தலாகவும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. கௌதமி.